ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜை இப்போ கொடுக்க காத்திருக்கு அதான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த எல்லோ கலர் ஸ்மைலி, பைல் நம்பர் 2 இந்த எல்லோ கலர் மார்க்கர் அண்ட் பைல் நம்பர் 3 இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சிட்ரேன். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ரைட், உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் என்ன ஒரு மெசேஜை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் என்ன ஒரு மெசேஜஸ் இல்லை கைடன்ஸ் இல்லை ஒரு அட்வைஸ் என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். Pile number 1. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் உங்க ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் அ ஃபைட்டர். நீங்க ஒரு ஃபைட்டர், சர்வைவர். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நிறைய விஸ்டம், நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய நபராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனைகளை ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு விஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனோட ரூட் ஆஃப் த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையோட ஆரம்பம் எங்கே அப்படின்னு இப்போ தேட போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒரு பிரச்சனையோட ஆரம்பத்தையே நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யூ ஆர் வெரி பாசிட்டிவான ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க கரெக்டாக. பிகாஸ் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருக்க போகிறீங்க. லைக் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவோம்ல, அது எந்த விஷயத்துக்கு வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, சி ஒரு ஃபியூ இயர்ஸ்குள்ளரே வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன ஒரு லைஃப்பில் லீட் பண்ணுறீங்களோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர், ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ரொம்ப வித்தியாசங்கள் நிறைய இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஸ்டே ஸ்ட்ராங்குங்கிற மெசேஜ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அடிக்ஷன் அது இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் வெளியே வாங்க. பிகாஸ் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் யூ வில் பி லைக் அ ஹாப்பி, லைக் திஸ் ஸ்மைலி மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேஸஸ் இருக்கும், ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கும். பட் அந்த ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் அது பாசிபிள் இருக்குங்கிறதும் ஒரு மெசேஜ். ஓகே, உங்களோட அடிக்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடணும். ஓகேவா? ஓகே, எஸ். சி, பைல் நம்பர் 1ஓட மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுடைய ப்ரொடெக்ஷன். அண்ட் ஆல்சோ வந்து யூ மேபி நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அதை யூஸ் பண்ணுங்க.
அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வருது. அண்ட் ஆல்சோ உங்களோட பாத்தில் என்ன மாதிரியான ஒரு நபர் இல்லைன்னா சம் லெட்டர்ஸ் நான் எடுக்கிறேன். மேபி அந்த லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களோட வரக்கூடிய பாத்வேயில் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம பார்ப்போம். ஓகே, MRZ. One more. Once again, MKH final. Once again, அப்போ எம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகேவா? இது வந்து இனிஷியல் லெட்டர் ஒரு எனிதிங். BN. ஓகே, M is very strong. ஸோ இந்த லெட்டர்ஸ் உடைய நேம் உடைய நம்பருக்கு நேம் அவங்க கூட வந்துட்டு உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு ரோல் வரக்கூடிய உங்களோட ஜேர்னில இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க மேபி ஆல்ரெடி உங்க லைஃப்ல இருக்கலாம், இல்லை இதுக்கு மேல வரத்துக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, எஸ். I'll take final one more. File number 1, நீங்க வந்து ஒரு உங்களுக்கும் ட்ரீம்ஸ்க்கும் ரொம்ப ஒரு கனெக்டடாக இருப்பீங்க. யூ ஆர் அ வெரி ஐ மீன் லைக் வெரி பேஷனேட்டான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் எப்பயாவது கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு லைஃப் இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க காத்திருக்குங்கிறது ஒரு சில பேருக்கு உங்கள் ட்ரீம்ஸில் மறைமுகமான மெசேஜஸ் வரவும் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களாம் கூட இருக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ திஸ் broken பீசஸ் இது வந்துட்டு அலைன் ஆகும். இப்போ நீங்க ஒரு நிறைய இடத்துல உங்களுக்கு ஒரு பயம், இன்செக்யூரிட்டி இருக்கு, கான்ஃபிடென்ட், நம்பிக்கை இல்லை, ஒரு மாதிரி நீங்க உங்களே வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க, குறை சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வருவீங்க. ஃபியூச்சர் செல்ஃப்ல இப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஃபியூச்சர் செல்ஃப்ல ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேஸஸ். இதோட டிஃப்ரென்சஸ் பாருங்க. கேன் யூ see the difference? நீங்க ப்ரெசென்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கீங்க, பட் ஃபியூச்சர் இஸ் வெரி குட், பிரைட், ஹாப்பி, ஸ்மைல், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட், அந்த கிஃப்டை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யுவர் ஃபியூச்சர் வில் பி வெரி வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எஃபோர்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டைமில் போடணும். உங்களோட கரண்ட் அண்ட் வரக்கூடிய நியர் ஃபியூச்சரில் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, I'll take the 5 cards. 1 2 3. ஓகே, 3 போது இப்போதைக்கும். சென்சிட்டிவ், எஸ், உங்களோட ஹெவி சென்சிட்டிவ் தான் இந்த broken இதுக்கு ஒரு காரணம். ஓவர் சென்சிட்டிவா இருக்காதீங்க. there is something better in the future, in upcoming daysல. don't worry. self sacrifice இதை மட்டும் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க இனிமேல் வரக்கூடிய டேஸ்ல. பிகாஸ் ஃபியூச்சர்ல யூ வில் பி ஹாப்பி, நல்லா ஷைன் ஆவீங்க, நல்ல ஒரு பிளேஸ்ல இருப்பீங்க. பட் கரண்ட்லி நீங்க வந்துட்டு இப்படிதான் இருக்கீங்க. ஸோ இதுல இருந்து ஒர்க் பண்ணுங்க நிறையா. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. Okay, so pile number 2. Pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு your future self is very good. Too many blessings இருக்கு, too many good friendships இருக்கும். ஓகே, அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா,
தட் உங்களோட பாஸ்ட் கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களுக்கு பாஸ்ட்டும் சரி ப்ரெசண்ட்ல இது வரைக்கும் நடந்ததும் சரி உங்க லைஃப்ல ஒரு லெசன்ஸ் மட்டும்தான் தவிர என்ஜாய்மெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் இல்லை. ஓகேவா? பட் ஆனா உங்களோட ஃபியூச்சர்ல நிறைய ஹாப்பினஸ், நிறைய என்ஜாய்மெண்ட், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்னஸ், மோர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கு. ஸோ பயப்படாதீங்க. ஒரு சில பேர் ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப கிவ் அப்பும் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் அதை பண்ணாதீங்க. யுவர் ஃபியூச்சர் இஸ் குட். லாட் ஆஃப் ஹீலிங்ஸ், உங்க ஆன்சிஸ்டர்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்களோட லவ்டு ஒன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால அதை பத்தி பயப்படவே தேவையில்லை. மோர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் தான் எனக்கு இருக்கு. போராட்டங்கள்ங்கிறது உங்களோட பாஸ்ட்லயும் சரி ப்ரெசென்ட்லயும் சரி அதிகமா தெரியுது. பட் ஃபியூச்சர்ல வந்துட்டு மோர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் தான் அதிகமா தெரியுது. ஓகே, ஸோ அதனால டோன்ட் வரி. See, you are more protected. அது வந்து 100% சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், அதை வெளியில தேடிட்டு இருக்கீங்கிறாங்க. வெளியில ஏன் தேடுறீங்க? அது உங்களுக்குள்ளார இருக்குங்கிறது ஒரு விஷயம் சொல்றாங்க. லைக் நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே, பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறதும் ஒரு மெசேஜ் வருது பைல் நம்பர் 2க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடையா நிக்குது இப்போ. பட் யூ ஆர் ஸ்ட்ராங் பிளஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ்ங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு மேல் பர்சன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு மேல் பர்சன் தான் மோஸ்ட்லி. அவங்களுடைய பிளெஸிங்ஸ், ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அந்த மேல் பர்சன் யாரா வேணா இருக்கலாம். ஓகேவா? அவங்களோட ப்ரொடெக்ஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பிரச்சனையோட எண்டு வரைக்கும் போறீங்கன்னாலுமே அதுல இருந்து அவங்க உங்களை வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ அது அந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படி நீங்களா வெளியே வரதும் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு யுவர் ப்ரொடெக்டர் தான். ஓகே, லெட்டர்ஸ் பார்ப்போம். UYL, LLE, MMO. I'll take it as W. Yeah, W தான். MWO. Okay, so L is a basic. L வந்துட்டு mostly L letter, it could be initial இல்லைனா நேம், இல்லைனா அவங்க நேம்ல இருக்க லெட்டர், எனிதிங். ஸோ அந்த நபர் உங்க லைஃப்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. குட் பி ஒரு ஃபீமேல் இல்லை ஒரு மேலா இருக்கலாம். கண்டிப்பா எல்டர் பர்சனா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த நபர் உங்களுக்கு வந்துட்டு லைஃபை இன்டைரக்டா கற்றுக் கொடுப்பாங்க. இப்படிதான் வாழணும், இப்படிதான் வந்துட்டு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து சால்வ் பண்ணணுங்கிறது. ஸோ அந்த நபர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ், நீங்க சொல்ற லெட்டர்ஸ்ல இருக்கவங்க எனக்கு தெரியும் சொல்றவங்க நீங்க வந்துட்டு அவங்க பேச்சு கேட்கலாம். எஸ், வரக்கூடிய டேஸ்ல மோர் ஆஃப் லவ் இருக்கும். ஓகே, ஃபியூச்சர் இஸ் குட். லவ், நாலேஜ் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நல்லா உங்களை கைட் பண்ணும். ஓகே, ஸோ வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி யூ கேன் எக்ஸ்பெக்ட் த நெக்ஸ்ட் இயர் கூட நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் லாட் பெட்டரா இருக்கும். ஓகே, ஃபார் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சோல் ஃபேமிலி சிங்கிள்ஸ் பயப்படுறீங்களா? டெஃபினெட்லி நாட். ஒரு சில பேர் சோல்மேட்டை தான் மேரி பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. ரொம்ப நாளா நான் சிங்கிளா இருக்கேன், நான் எந்த ஒரு டாக்ஸிக் கூடயும் நான் சேரல, நான் வந்து எனக்கான பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு டோன்ட் வரி. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றது நீங்க சோல்மேட்டோட தான் கனெக்ட் ஆவீங்க. டிவைன் கொடுக்கக்கூடிய உங்க சோலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பர்சனோட தான் மேரி பண்ணி ஹாப்பி லைஃப் கண்டிப்பா வந்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோல் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் வந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல பயப்பட வேண்டாம். லைக் சோல்மேட்டை தான் நீங்க மேரி பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஓகே, 1 3 எடுக்கிறேன். 1 2, I'll take this 3.
emotional pain, believe in yourself, intuition. Yes, trust your intuition. அவ்வளவுதான். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் பெயின் வந்துட்டு இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, மனதளவுல காயப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு லெசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, so you will overcome, don't worry. Okay, so pile number 2, that's all. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த yellow color stone சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். So messages from your future self. பைல் நம்பர் 3 இல்லையா? ஸோ உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஜேர்னியில் ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் என்டையர் உங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீல்டே மாற வாய்ப்பு இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்கும். இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மோர் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்க. மோர் ஆஃப் ஃப்ரீடம் நிறைய இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட லைஃப் ஒரு சில பேருக்கு மோஸ்ட்லி வெளிநாடு இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க வாய்ப்புகள் அதிகம். நியர் வாட்டர் பாடிஸ், ஓகே, நல்ல தண்ணி சுற்றி இருக்கிற பிளேசஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் எய்தர் வாட்டர் சைனாக இருக்கலாம், வாட்டர் அப்படி இல்லைன்னா வாட்டர் சைன் நபருடைய அவங்களோட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வாட்டர். வாட்டர் உங்களுக்கு ஒரு ஹீலராக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களோட ஜேர்னியில் ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம், ஒரு நபர் இல்லை ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ ரீசன் கிடையாது, பட் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள் லைஃப்பில் அது எதுவாக வேணா இருக்கலாம். அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு விஷயம் இல்லை ஒரு நபர். அது என்டையர்லி உங்களை மாற்றும். என்டையர் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து வெளியே வரும். மோர் ஆஃப் டிராவல் இருக்கும். உங்கள் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் டிராவல் நிறைய இருக்கும். நிறைய பிளேசஸ்க்கு நீங்கள் டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. டிராவல் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங், ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவுமே வந்துட்டு இருக்கும். ஓகே, பட் ஆனால் அது குயிக்காக நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் குயிக்காக நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய சாதிக்க முடியும். பட் ஆனால் ஒரு அவசரம் வந்து பைல் நம்பர் 3 கிட்ட பயங்கரமாக தெரியுது. இப்போவே நடக்கணும், ஒரு டைம் ஃப்ரேம், ஓகே 1 வீக் இல்லை 1 மந்த் அதுக்குள்ளே நடந்தாகணுன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் நோ அதிகமாக சொல்லி பழகிற மாதிரி வரும் ஃப்யூச்சரில். எஸ்பெஷலி ஃப்யூச்சர்லையுமே நிறைய நோ சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அது உங்களுக்கு பிடித்த நபர்கிட்டையுமே நோ அப்படின்ற முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணங்கள் நிறைய வரும். அந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட மென்டல் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ த வேர்ட் நோ அது எனக்கு வந்து சொல்ல கஷ்டமாக இருக்குங்க. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னால் நோ சொல்ல முடியல, ஆனால் அவங்க வந்து கேட்குற விஷயம் என்னை பாதிக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தும் நான் எஸ் தான் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை மாற்றணுங்கிறதும் உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லக்கூடிய விஷயம். மாற்றியே ஆகணும். ஓகே, அண்ட் சி மோர் ஆஃப் ரெஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சில இடங்களில் நோ அதிகமாக சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் ரெஸ்ட்டே எடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்கும். எஸ் எவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்காது. ரைட், இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் டைரக்ட் மெசேஜ். ஓகே, I'll take one. Yes, future is very good. ஓகே, நிறைய சந்தோஷங்கள், நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், நிறைய ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள், மோர் ஆஃப் கிஃப்ட்ஸ்,
ஓகே, ஸோ நிறைய இருக்கும். அண்ட் ஆல்சோ மோர் ஆஃப் ஒரு சில பேர் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எதர் உங்களால் ஆகும், இல்லை உங்களோட சில்ட்ரன், உங்களோட ஃபேமிலி, உங்களோட பார்ட்னர் மூலியமாக ஆகும். ரைட், ஓகே, எஸ். அண்ட் மோர் ஆஃப் யூனோ நீங்கள் வந்து ஒரு சில ஒரு கார்மிக் இதில் இருக்கீங்க அப்படின்னா அதனோட எண்டை நோக்கி போகிறீங்க. ஸோ டோன்ட் வாரி. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் எடுக்கலாமா? OY and W. OYW. ஓகே ஓகே, எனக்கு இது வந்து எம்னு விழுந்திருக்கு. I'll take this. MWO. One more. Once again W. I think Wங்கிறது கொஞ்சம் காமனாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். LWA. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3. I'll take few cards. 3 கார்டு எடுக்கலாம். இதில் என்ன மெசேஜ் வருது? ஓகே, இதை எடுத்துக்கிறேன். செட் பவுண்டரிஸ். அதுதான் அந்த நோ சொன்ன பார்த்தீங்களா, அந்த நோ எவ்வளோ சொல்கிறீங்களோ அது உங்களுக்கான பவுண்டரிஸை வந்து கொடுக்கும். எனக்கு இந்த 2 கார்டு வந்துச்சு, 2 நான் எடுத்துக்கிறேன். கெட் மோர் இன்ஃபர்மேஷன், மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் கிவ் அண்ட் டேக். நீங்க கம்யூனிகேஷன் தான் எங்க எஸ் சொல்லணும், எங்க நோ சொல்லணும், அதுதான் கீ பாயிண்ட். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் உங்க ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.